என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். உருகி உருகி உன்னில் கரைந்தேன் நாவல் பகுதி 20. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். விஜயகுமார் யாரை அழைத்தான், என்ன செய்ய போகிறான், தனக்கு எதிரான என்ன ஆதாரம் இவனிடம் இருக்கிறது என்று அறியாது பதறும் போதும் எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம், யாரும் தலையை வெட்டிவிடப் போவதில்லையே என்ற தைரியத்தில் அகல்யா அமர்ந்திருக்க 5 நிமிடம்தான் அந்த அழகான இளைஞன் வந்து சேர்ந்தான். இவன் விஜயின் மேனேஜர். அகல்யாவும் அறிவாள். இவனை எதற்காக அழைத்திருக்கிறான்? அகல்யா புரியாமல் பார்த்து கொண்டிருக்க அனஸ்வரும் அக்ஷராவும் என்ன நடக்க போகிறது என்று அறியும் ஆவலில் விஜயின் மேனேஜரை பார்த்து கொண்டிருந்தனர். விஜயின் முன் வந்து நின்ற மேனேஜர், சார் வீடியோவை பிளே பண்ணவா என்று கேட்டான். விஜய் அனுமதி அளிக்க விஜயின் வீட்டு டிவி ஸ்கிரீனில் அந்த வீடியோ பிளே ஆனது. திரையில் அனஸ்வரின் அப்பா தெரிகிறார். அவர் அவரது நண்பரோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதை கண்டு அகல்யாவுக்கு தூக்கி வாரி போட்டது. அன்று இந்த ஹோட்டலில் வைத்துதானே விஜய் அவளுக்கு டெஸ்ட் வைத்தான். இந்த விளையாட்டுக்கு நான் இல்லை என்று கூறி அகல்யா வெளியே வரும்போது அல்லவா இந்த காட்சி அங்கு அரங்கேறி கொண்டிருந்தது. அனஸ்வரின் அப்பா அனஸ்வர் பற்றி பேசி வேதனைப்படுவதும் அவனது புகைப்படத்தை எடுத்து பார்த்து முத்தமிடுவதும் காட்சியாக ஓட, என்ன அனஸ்வர், உங்களுக்கு எதுவும் புரியலையா என்று விஜய் கேட்டான். இல்ல விஜய், எனக்கு எதுவும் புரியல. ஆனா அகல்யாவுக்கு தெளிவா புரிஞ்சிடுச்சு. இப்ப உங்களுக்கு புரியற மாதிரி இன்னொரு வீடியோவை போட்டு காட்டுறேன். மேனேஜரை விஜய் பார்க்க அவர் இன்னொரு வீடியோவை பிளே செய்ய, இந்த வீடியோவில் அனஸ்வரின் அப்பா அவரது நண்பரோடு பேசிக் கொண்டிருப்பது சற்று தொலைவில் தெரிவது போல் வீடியோ. அதே நேரம் அது வழியாக கடந்து செல்லும் அகல்யா அப்படியே நின்று தலையை திருப்பி அனஸ்வரின் அப்பாவை பார்ப்பதும், மெல்ல அடி எடுத்து அவர் அருகில் வருவதும், அவர் அனஸ்வரின் புகைப்படத்தை எடுத்து பார்ப்பதை அவளும் எட்டி பார்ப்பதும் அவ்வளவு தெளிவாக இல்லை என்றாலும் அந்த வீடியோவில் தெரியவே செய்கிறது. இந்த வீடியோவை நான் அகல்யா என்னை விட்டு போன அன்னைக்கே பார்த்துட்டேன், லைவா பார்த்துட்டு இருந்தேன். ஆனா நீங்க முதல்ல பார்த்த வீடியோ, அதை இன்னைக்குதான் நான் பாக்குறேன். என்னுடைய மேனேஜரை விட்டு அன்னைக்கு அந்த இடத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சிய வீடியோ எடுத்துட்டு இருந்த கேமராமேன் கிட்ட இருந்து இந்த வீடியோவை வாங்கினேன். ஏன் இந்த வீடியோவை வாங்கினேன்னு கேட்டா சிம்பிள். நேத்து அக்ஷரா இங்க வந்துட்டு போன பிறகு என்னுடைய மனசுல ஏதேதோ சந்தேகம். அப்புறம் உங்க அப்பா என்கிட்ட பேசினதும் என் மனசுல ஓடிட்டே இருந்தது. அதுக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோன்னு என் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் ஓடிட்டே இருந்ததால நேத்து நைட்டே உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி உங்க வெட்டிங் போட்டோ ஒண்ணு அனுப்பி வைக்க சொன்னேன். அவரும் அனுப்பி வச்சாரு. அப்ப எனக்கு கிட்டத்தட்ட எல்லாம் புரிஞ்சது. ஆனாலும் அதை உறுதிப்படுத்திக்க வேண்டாமா? உங்க அப்பா அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட என்ன பேசிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை என்னுடைய மேனேஜரை விட்டு வரவழைச்சேன். முதல்ல எடிட் பண்ண வீடியோவை தான் கேமராமேன் கொடுத்து அனுப்புனாரு. அதுல உங்க அப்பா பேசுற எதுவும் புரியல. கரெக்டா அவரு என்ன பேசுறாருன்னு தெரியணும் இல்லையா? அதுதான் எடிட் பண்ணாத வீடியோவை வாங்கிட்டு வாங்கன்னு திரும்பவும் என்னுடைய மேனேஜரை அனுப்புனேன். அவர் ஏதோ போய் வாங்கிட்டு வந்துட்டாரு. நான் கூப்பிடும் போது ஆன் த வே சார், இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இந்த வீடியோல உங்க அப்பா பேசுறது, உங்க போட்டோவை எடுத்து பாக்குறது எல்லாம் தெளிவா தெரியுது. நீங்க கோடீஸ்வரர்னு தெரிஞ்ச பிறகுதான் அகல்யா உங்களை தேடி வந்திருக்கான்னு உறுதியாயிடுச்சு. இங்க இருக்கிற அக்ஷரா தான் உங்க உண்மையான மனைவின்னு எனக்கு எந்த சந்தேகமும் இல்லாம உறுதியாயிடுச்சு. இனி நீங்க உங்க மனைவியோட நிம்மதியா வாழலாம். அகல்யாவை பார்த்த அனஸ்வர், நீ என்னை விட்டுட்டு போகும்போது கூட ஊமேல வச்ச காதலுக்காக நான் நெருங்கி வந்தேன். ஆனா நீ என்னை தூக்கி வீசிட்டு போயிருக்க. அது எனக்கு தெரியாமலே இருந்திருக்கு. அப்பவே அந்த கடவுள் நான் உனக்கு இல்லன்னு எழுதி வச்சுட்டாரு. அதை மாத்த நீ நினைச்சா முடியுமா? ஆனாலும் ஏதோ பேராசையில நீ பண்ண தப்புன்னு சொல்லி உன்னை மன்னிக்கலாம். எனக்கு உண்மையில கோபம் கூட வரல. ஆனா அக்ஷரா என்றவன் அக்ஷராவை கோபமாக பார்த்தான். கூடவே இருந்து குழி பறிச்சிருக்கா, மனைவியா கூட இருந்து குழி பறிச்சிருக்கா. இதை என்னால மன்னிக்க முடியல. இந்த கோபத்தை என்னால கட்டுப்படுத்தவும் முடியல. அகல்யா முகத்தில் ஒரு ஒளி. அக்ஷராவை விட்டு விட்டு தன்னை ஏற்றுக்கொள்ள போகிறானா என்ன? அகல்யாவை பார்த்தவன், நான் உன்னை ஏத்துப்பேன்னு மட்டும் நீ கனவுலி நினைக்காத. என்னைக்கா இருந்தாலும் என்னுடைய மனைவி அது அக்ஷராதான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா அக்ஷரா, நீயும் என்னை விட்டுட்டு போகதான ஆசைப்பட்ட. என் மனசை புரிஞ்சுக்காம நீன்னு நினைச்சுதான் நான் அகல்யாவை காதலிச்சேன். ஆனா கல்யாணம் பண்ணது உண்மைதான்.
ஒருத்தன் ஒரு பொண்ணை காதலிக்கலாம், ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா மனைவியை விட்டு போகணும்னு நினைக்க மாட்டான். அத கூட நீ நினைச்சு பாக்கல. தூக்கு தண்டனை கைதி கிட்ட கூட உன்னுடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. ஆனா நீ என்ன விட்டு போறதுக்கு முன்னாடி நான் யார நேசிக்கிறேன், யார் கூட வாழ விரும்புறேன்னு தெரிஞ்சுக்க கூட தயாராகல. அந்த கோபம் தான் எனக்கு உண்மையில. நீயும் அகல்யாவும் சேர்ந்து ஒரு பந்து மாதிரி என்ன அங்கேயும் இங்கேயும் தட்டி விளையாடி இருக்கீங்க. என் மனசுல என்ன இருக்குன்னு அப்ப கூடவா உனக்கு புரியல? ஹாஸ்பிட்டல்ல நம்ம சந்திச்ச பிறகு கூடவா உனக்கு புரியல? ஆனா நான் சொன்ன மாதிரி எனக்கா இருந்தாலும் நீதான் என்னுடைய மனைவி. உன்னை கூடவே வச்சுப்பேன், நீ ஆசைப்பட்ட மாதிரி. அதன் பொருள் என்ன என்று அக்ஷராவுக்கு தெளிவாகவே புரிந்தது. அகல்யாவை பார்த்தவன், இனி உன்னால என்னுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நம்புறேன். மீறி ஏதாவது தில்லு முள்ளு பண்ண அவ்வளவுதான், பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். ஆள் மாறாட்டம் பண்ணி என்னை ஏமாத்த பார்த்தேன்னு போலீஸ்ல புகார் பண்ணிடுவேன். இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் என்றவன் அக்ஷராவை பார்த்தான். பாட்டி இங்க உன் கூட தானே இருக்காங்க என்று கேட்டான். ஆம் என்று அவள் தலையசைக்க, போலாமா என்று கூறி எழுந்தவன் விஜயின் அருகில் வந்து அவன் கரத்தை பிடித்து, ரொம்ப நன்றி விஜய், இந்த உண்மைகள் எல்லாம் இன்னைக்கில்ல நாளைக்கு கண்டிப்பா எனக்கு தெரிய வந்திருக்கும். ஆனா இவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடுத்தது நீங்க தான். என்னுடைய குழப்பங்களுக்கு உடனே ஒரு முற்றுப்புள்ளி வச்சு என்ன அந்த குழப்பத்திலிருந்து காப்பாத்தினது நீங்க தான். அதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி எல்லாம் எதுக்கு அனஸ்வர், ஏதோ என்னால் ஆன ஒரு சின்ன உதவி. சரி நாங்க கிளம்புறோம் என்று கூறியவன் அகல்யாவை பார்த்தான். இந்தியா வர நீ விரும்புனா உனக்கு நான் டிக்கெட் போடுறேன், ஆனா எங்க கூட இல்ல, நீ முதல்ல புறப்படலாம். எங்க கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நாங்களும் பின்னாடியே வந்துட்டோம் என்று கூற, தேவையில்லை, என்கிட்ட காசு இருக்கு. எப்ப சென்னைக்கு வரணும்னு எனக்கு தோணுதோ அப்ப நானே வந்துடுவேன். உங்க உதவி எதுவும் எனக்கு தேவையில்லை. ரொம்ப நல்லது, நீ இப்படியே இருந்தா உனக்கு ரொம்ப நல்லது என்று கூறியவன் அக்ஷராவை நோக்கி திரும்பினான். நீ என் கூட வரல சந்தேகமாக கேட்டான். ஆம் என்று அவள் தலையசைக்க, அப்பவா என்று கூறியவன் வாசலை நோக்கி நடக்க அவன் பின்னால் நடந்தாள் அக்ஷரா. அகல்யா அவளை பொறாமையோடு பார்த்தாள். எப்போது அவள் விழிகள் விஜயை நோக்கி திரும்பியது. விஜய் சார், உங்களுக்கு என்ன பிடிக்கும்ல, என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறதா சொன்னீங்கல்ல, நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சு ஏத்துக்க கூடாதா? அவளை நோக்கி ஒரு கும்பிடு போட்டவன், அம்மா தாயே, உன்னுடைய குணம் என்னன்னு தெரியாம உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டுட்டேன். அந்த பாவத்துக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட எல்லாம் என்னால முடியாது, நடைய கட்டு என்று கூற தலையை தொங்க போட்டுக்கொண்டு அவனது வீட்டில் இருந்து வெளியே வந்தாள் அகல்யா. சமையல் அறையில் ஏதோ வேலையாக இருந்த பாட்டி, இந்த அக்ஷரா எங்க போயிட்டா? கோயிலுக்கு தானே போனேன், வர்றதுக்குள்ள அப்படி என்ன தலை போற வேலையான வீட்டை பூட்டி சாவிய பக்கத்து வீட்டுல குடுத்துட்டு போயிட்டா. சமைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு வேற போயிருக்கா. தினமும் வெளியில இருந்து வாங்கி சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? நீ எதுவும் ஆர்டர் பண்ண வேண்டாம், நானே ஏதாவது சமைக்கிறேன்னு சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டேன், அதுக்கு பதிலையே காணோம். இனி நான் சமைக்கிறது தெரியாம அவ ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டா எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். தனக்கு தானே பேசிக்கொண்ட பாட்டி, சரி அவளுக்கு போன் போட்டு என்ன ஏதுன்னு கேட்போம். செல்லை கையில் எடுக்க, அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல பாட்டி, நாங்களே வந்துட்டோம். அனஸ்வரின் குரலை கேட்டு அதிர்ந்து திரும்பிய பாட்டி அக்ஷராவோடு சமையலறை வாசலில் நிற்கும் அனஸ்வரை கண்டு வியந்து, அனஸ்வர் நீயா என்று அழைக்கும் போது மகிழ்ச்சியில் அழுதே விட்டார். விரைந்து வந்து அவனை கட்டி கொண்டவர், என்னுடைய வேண்டுதல் பலிச்சிடுச்சு. இன்னைக்கு கூட கோயிலுக்கு போய் அந்த கடவுளை நல்ல வாய்க்கு வந்த மாதிரி திட்டிட்டு தான் வந்தேன். இனியும் என் பேத்திய கஷ்டப்படுத்தினா உன்னை பார்க்கவே வரமாட்டேன், உன்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஏன் பாட்டி தேவையில்லாம அந்த கடவுளை திட்டுனீங்க? உங்க பேத்தி கஷ்டப்பட்டானா அதுக்கு முழுக்க முழுக்க உங்க பேத்தி மட்டும்தான் காரணம். அவ மட்டுமா கஷ்டப்பட்டா? எல்லாரையும் சேர்த்துல கஷ்டப்படுத்திட்டா. அதுக்கு நீங்க உங்க பேத்தி கிட்டதான் பேசாம இருந்திருக்கணும். அக்ஷராவை பார்த்தபடி அனஸ்வர் கூற அவள் தலை குனிந்தது. அது என்னவோ உண்மைதான், கூட பிறந்தவளுக்கு விட்டு கொடுக்கறது தப்பில்ல. ஆனா எதை விட்டு கொடுக்கறதுன்னு ஒரு விவஸ்தை இல்ல. இதே மாதிரிதான் சின்ன வயசுல இவ சித்தி தாமரை இவன்னு நினைச்சு அகல்யாவை இவ பேர்ல தத்தெடுத்துட்டு போயிட்டா. அதை இவதான் விட்டு கொடுத்தா, அது தப்பில்ல. அப்பா அம்மா தம்பிய விட்டு பிரிய மனசு இல்லாம இவதான் அவங்க மேல இருந்த பாசத்துல அதை விட்டு கொடுத்தா. ஆனா உன்னையே விட்டு கொடுத்தா?
அத கேட்டதுக்கு அது கூட ஊமையில வச்ச பாசமா? பாசம்னா உன் கூட தானே இருந்திருக்கணும், விட்டா கொடுக்கணும். ஏன் மேல வச்ச பாசமா? ஆமாப்பா, நீ அகல்யாவை தானே காதலிச்ச. அவர் விரும்பின பொண்ணு கூட தானே அவர் வாழணும், அவருக்காக தான் விட்டு கொடுத்தேன்னு சொல்லுறா. ஓ அப்படியா? இவங்க பெரிய தியாகின்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல. சரி விடுங்க பாட்டி, அதுதான் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துடுச்சுல்ல. அட ஆமல்ல, இதெல்லாம் எப்படிப்பா உனக்கு தெரிய வந்தது? முதல்ல சாப்பிட என்ன இருக்கு பாட்டி சொல்லுங்க. சாப்பிடும் போது எல்லாத்தையும் சொல்றேன். கொலை பசி. இதோ சூடா சாம்பார் இருக்கு, சட்னியும் பண்ணிட்டேன். 2 பேரும் உட்காருங்க, தோசை ஊத்தி எடுத்துட்டு வரேன். நாங்க எங்க கிச்சன்லயே உட்கார்ந்து சாப்பிடுறோம் பாட்டி, அப்பதான் கதை சொல்ல வசதியா இருக்கும் என்றவன் ஹாலில் இருந்து 2 நாற்காலியை எடுத்து வந்து சமையல் அறையில் போட்டு ஒன்றில் அமர்ந்தான். அவன் அருகில் அமர தயங்கி அக்ஷரா நிற்க, என்ன நின்னுட்டே இருக்க, தம்பி பக்கத்துல உட்காரு, சூடா தோசை ஊத்தி குடுக்கறேன் பாட்டி கூற அவள் தயங்கி தயங்கி அவன் அருகில் அமர, பாட்டி சூடாக தோசை சுட்டு கொடுக்க அதை சாப்பிட்டபடியே நடந்த கதையை கூறினான் அனஸ்வர். பகுதி 20 நிறைவடைந்தது. பகுதி 21 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.